விருப்பம் அப்பா மிஸ் பண்ணல நீங்க மிஸ் பண்ற பத்தி வாரத்துக்கு தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தீங்களா? மருமகனாக இருக்கலாம். இந்த உங்களோட தாத்தாட பேர் தெரியாது. இவங்க யாரு? அக்கா. உங்க அப்பா ரொம்ப பிடிக்கும் போலயா? எவ்வளவு காலம் வெளிநாடு அவரு? இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய கிராங்குளம் அப்படின்ற இடத்துல தான் நாங்க சர்ப்ரைஸ் பண்ண போறோம். அங்க சர்ப்ரைஸ் பண்ண போறது அவங்க வீட்டாளுக்கே தெரியாது. அது யாரு உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண அனுப்பிவாங்க சொல்லுங்க. தாத்தா கொண்டு வரும் தெரியும். இல்ல இல்ல செஞ்சு எடுங்க. செஞ்சு எடுங்க. Happy birthday to you. ஓகே மகளே, அனைவருக்கும் வணக்கம். நான் மிது, நான் டிலான், இவர் மருமன். ஓகே மருமன் எங்க போறீங்க? சர்ப்ரைஸ் பண்ணியா? மருமன் என்ன சொல்றான்டா, நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு சர்ப்ரைஸ் போறான். ஓகே மருமன் சொன்ன மாதிரி தான் மகளே, நீண்ட நாளைக்கு பிறகு நாங்க இந்த வாய்ஸ் ஆஃப் பன்ஷன் பியூ யூடியூப்ல வாய்ஸ் ஆஃப் பன்ஷன் சர்ப்ரைஸ் டெலிவரி அவங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் புதியதொரு சர்ப்ரைஸ் வீடியோவில் தான் அவங்க எல்லாரையும் சந்திக்க போகிறோம். அதாவது இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கிராங்குளம் அப்படின்ற இடத்துல தான் நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். அங்கே 5 வயசு படினான மியூர்ஷன் என்பவரை தனது அம்மப்பா கட்டார்லேக்கும் அம்மப்பா தேவன் அவர் சர்ப்ரைஸ் பண்ண போகிறார். அந்த ஐயா அதைத்தான் இன்றைய காணொலி பார்க்குறீங்க. அதாவது நாங்கள் இப்போ நிற்கக்கூடிய இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன அப்படின்னா ராணி? குருக்கள் மேடம். குருக்கள் மேடம் அந்த சந்தில் இதுதான் பேசி கொண்டிருக்கோம். இதில் என்னோட கொண்டு சொன்னால் நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ண போகிறது அவங்க வீட்டாளுக்கே தெரியாது. கடலில் இருக்கக்கூடிய அம்மப்பா, அதாவது இந்த பொடியனுடைய 5 வயசு மீசனுடைய அம்மப்பா தான் சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி நிறைய கிஃப்ட்டுகள் என்னடா கேக் ஐட்டங்கள் எல்லாமே அனுப்பியிருக்காரு. உண்மையிலேயே ஒரு உங்களை மாதிரி நானும் அவளோட இருக்கேன். என்னமா மிக்கி சும்மா இருக்கீங்களோ? சந்தோஷமோ? மருமன் தான் இப்போ எங்களுக்கு எனர்ஜி ஏற்றுனேன். நானும் டிலானி இப்படி சொஞ்சி எடுக்க மருமன் சொன்னார் கொஞ்சம் ஆடுங்க டான்ஸ். அதான் டிலானி நாங்கள் ஃபஸ்ட்டுக்கே டான்ஸில் ஆரம்பிச்சினாங்க. உண்மையிலேயே மகளே நல்லதொரு காணொலியாக வரும். தன்னுடைய மியூசியனுடைய அம்மாப்பா தான் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லி யாருக்குமே தெரியும். அவங்களோட வீட்டையும் தெரியாது, தம்பிக்கும் தெரியாது. என்னமா எப்படி வீடியோ வர பண்ணி நீங்களும் பார்த்துக்கொள்ளுங்க மகளே. அதுக்கு முதலாவது எங்களோட யூடியூப்பை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முதலாவது நாங்கள் இன்னொரு விஷயத்தை சொல்லணும். நீங்களும் உங்களுடைய குடும்ப உறவுகளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 074 076 83 49. மீண்டும் ஒருக்கா சொல்கிறேன், 074 076 83 49 என்ற இலக்கத்தினூடாக நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு சர்ப்ரைஸ் செஞ்சு கொள்ளலாம். என்னடா அப்படியே டிலானி கூர்ணமாக அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்களும் உங்களுடைய வீட்டில் இருக்கிற உங்களோட உறவினர்கள், அண்ணன், தங்கச்சி, காதலி, மனைவி, டிலானியாக்களை போல லவ்வருக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னால் உங்களுடைய வீட்டை வருவோம், நேரடியாக வருவோம். நாங்களும் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு மக்களே. அதோடு சேர்ந்து எங்களுடைய மருமகள் இருக்காங்க, எல்லாரையும் கூட்டி வரோம், மறக்காம கூட்டி வரோம். ஓகே மக்களே, நாங்கள் இங்கே நின்று காய்ச்சி நிற்கிறோடைய எங்களுடைய மியூர்ஷன் தம்பிக்கு நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ண போகலாம். அவங்களோட வீட்டாக்குன்னு சர்ப்ரைஸ் அறிக்க போது எங்களுக்கும் டிலானிக்கும் எங்களோட மருமகனுக்கும் எங்களோட விருவுக்கும் அனுசரிக்கும் யாரை சர்ப்ரைஸ் பண்ண. ஓகே மகளே, வீடியோவுக்கு போகலாம் வாங்க. உண்மையிலேயே மகளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வெளிக்குட்டம் கிரான்குளத்தை நோக்கி பயணம் செஞ்சு கொண்டிருக்கோம். இப்போ அந்த ஐயா சொன்ன இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெக்கார்டிங் கொண்டு போட்டிக்காரு. தம்பியாக்கள் இந்த இடத்துக்கு போங்க நீங்கண்டு அந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு போட்டு காட்டுறோம் பாருங்கள். வணக்கம் அனுஷன். கிராங்குளம் பீப்புள்ஸ் பேங்க் ரோட்டால் போனால் கடற்கரை பக்கம் 5வது வீடு. அதுக்கு முன்னுக்கு பாலமலை மிதிக்கி தேவதர்ஷினியோட வீடு எதுண்டு கேளுங்க, காட்டுவாங்க. அப்படி உங்களுக்கு விலங்காட்டி காட்டுவாங்களா? ஓகே, கேட்டிருப்பீங்க. கிரான்குளம் பீப்புள்ஸ் பேங்க் ஏன்னா எல்லானி பீப்புள்ஸ் பேங்க் ஓரத்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பீச் ரோட்டில் வந்து 5வது வீடாம். அங்கே போய் தேவதர்ஷினி அப்படின்ற அக்காட வீடை கட்டிக்கிட்டா சொல்லுவாங்களான்னு சொல்லி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் குருக்கள் மேடம் சந்தியை தாண்டி போய்கொண்டிருக்கோம். உண்மையிலே உங்களை மாதிரி தான் நாங்களும் ஒரு அவரோட பார்த்து கொண்டு இருக்கோம். இந்த வீடியோ உண்மையிலே நல்லா வரும் நம்புகிறோம். நம்முடைய சனுவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ செய்ய கொண்டாடிலானி. சனுவினுடைய அன்பு காதலி ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ சொல்லி எங்கிட்ட தகவல் ஒன்று தந்தியாங்க.
அதையும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் படிவா. ஏன்னா சந்தோஷம் தானே ஏனோ டேய் என்ன விளக்கம்? உங்களுடைய காதலி சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி எங்கள்ட்ட கொஞ்சம் கேக் கிஃப்ட்லாம் தந்திருக்காங்க. காதல் இருந்தா தானே நாங்கள் போகக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே ஒரு அழகான இடங்கள், பக்கத்தில் கோயில் இருக்கும், மற்றது இன்னும் கொஞ்சம் ஃபேமஸான இடம் ஒன்று இருக்கு, அதையும் காட்டுறோம் உங்களுக்கு. ஓ குருக்கள் மடம் பறவைகள் சரணாலயம் என்னடா? வெளிநாட்டு பறவைகள் அதிகம் வந்திருக்காங்க பாருங்க. மக்களே உண்மையிலே எங்களுக்கு இது ஒரு புது அனுபவம். நிறைய வீடியோ செஞ்சிருக்கோம், இந்த வீடியோ புது அனுபவம். ஆனால் என்ன ஆச்சுனாலும் நாங்கள் அனுஷண்ட வளர்ப்பில் வளர்ந்தார்கள், அதே மாதிரி அவனை பிள்ளை நாங்கள் வராட்டியும் இன்னும் நல்லா செய்வோம். என்ன ஓகே, இப்போ என்னென்னு சொன்னால் இது நம்முடைய விவேகானந்த பூங்கா கடும் ட்ரெண்டிங்காக போகிற விஷயம் உண்டு. இது இங்கே பாருங்கள், இந்த சிலையை அழகாரி குருக்கள் மடத்தை தாண்டி தான் இராங்குளம். அப்படித்தானடா நமக்கே ஊர் தெரியும். கேட்டுதான் போகிறோம். ஆமாம் ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் பீப்புள்ஸ் பேங்க். பீப்புள்ஸ் பேங்க் பக்கத்தில் இருக்கிற அந்த ரோட்டெல்லாம் வர சொன்னவர். ஆனால் இந்த ரோட்டில் இன்றைக்கி என்னடா பீச் ரோடுண்டா? பீச்சு போகிற வழி என்ன? ஓகே, அப்போ இதெல்லாம் போகணுமே. பாருங்களா 1 2 1 2 3 4 5 கொஞ்சம் அங்கே நின்றுக்கிடுங்களா? இதான் வீடு போல ஒரு கவலத்துல இருந்து நம்ம நம்பர் இருக்குல்ல, கோல் எடுப்போம். அவங்கள்ட்ட கேட்போமே. அவடத்த அந்த 2 பொடியன் மாதிரி இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். இந்த தேவதர்ஷினி அக்காட வீடு ஐயா, உங்களோட போட்டோ கூட காட்டுறேன். அவங்களோட அக்காட அந்த அக்காட மகனுக்கிட்டே பர்த்டே 5வது பர்த்டே இவங்க முதல் வீடு எப்படி ஐயா பாருங்க டிலானி இருக்கா. ஓகே, ஒரு மாதிரியா வீட்டை கேட்டு தெரிஞ்சிட்டோம். இப்போ அவங்களோட வீட்டை தான் போகணும். மிக்கி எல்லாம் ரெடியாக நிற்காரு. ஓகே மகளே, பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரி ஒரு பொடியனை பிடிச்சி அந்த அக்காட வீடை கண்டுபிடிச்சி தான் தேடி மறுமணம் ரெடியாக போகிறதுக்கு. ஃபஸ்ட் டைம் தானே, கொஞ்சம் கதையில் கொஞ்சம் சத்தமாக வராது, ஆனாலும் பரவாயில்ல. இப்போ பாட்டு போடணும் அவங்களுக்கும் இல்லை, மறுமணம் ஆடி போனால் தான் நம்மளும் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். மறுமணக்கு அவர் பாட்டு போட்டு நாங்கள் ஆடியே போகிறோம். அப்போதான் மறுமணம் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பார். ஓகே,
ஓகே மகளே, இவர் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் மியூர்ஷன் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அண்ணாங்களுக்கு பாட்டி ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லையா அண்ணாங்களுக்கு இன்றைக்கு? இல்லையா? சரி, தம்பி பேர் என்ன சொல்லுங்க நீங்க ஒருக்கா? மீருஷன். எத்தனை ஆண்டு படிப்பீங்க? 6ஆம் ஆண்டு. 6ஆம் ஆண்டா? கடவுளே, அப்ப வயசு எத்தனை உங்களுக்கு? 6 வயசா? அப்படி இல்லையே, தம்பிக்கு 5 வயசு தானே. அப்ப 6ஆம் ஆண்டு படிக்கீங்க, 6 வயசா? சரி பரவாயில்ல, பெரிய ஆள் தான் நீங்க. கடவுளே, நீங்க எத்தனை பிறந்தநாள் தம்பி? அப்ப எத்தனை பிறந்தநாள்ரா? என்னடா பிறந்தநாள்? 6. ஓகே, தம்பிக்கு 6ஆம் பிறந்தநாளா? ஓகே, அதாவது நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாய்ஸ் ஆஃப் பன்சான் சர்ப்ரைஸ் டெலிவரியோடாக உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஆர்டர் வந்தீங்க, அதான் செய்ய வந்திருக்கோம். இதை நீங்கள் யார் பண்ணிருப்பான்னு நினைக்க முந்தினா எங்கள்கிட்ட ஒரு கிஃப்ட் ஒன்றிருக்கே தாரம் பாருங்களேன் யார் இருந்துண்டு. ஓகே தம்பிக்கு அந்த கேக் எடுத்து கொடுங்க. ஆனால் வடிவா மியூசியன் சொல்லி தந்தீங்களாப்பா, யாருன்னு தெரியல. பாருங்க இங்கே பாருங்க பாக்கி பாருங்களா. ஹாப்பி பர்த்டே மியூசியன். ஆனால் இதில் 5 தான் தெரியுமா எங்களுக்கு? தம்பிக்கு 5 வயசு தான் தெரியும் எங்களுக்கு. எங்கிட்ட சொன்னவங்க 5வது பர்த்டே என்கிட்ட சொன்னவங்க. பிடிச்சிடுங்க தம்பி. ஓகே, கேக் கூட விழுந்துடா தம்பி. கேக் வெட்டல ஏன்டா இன்னும்? கேக் வெட்டல நைட்டு வெட்டிருந்தீங்களா? கடவுளே, அவங்க பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு செலிப்ரேட் பண்ண ரெடியாக இல்லை ஆகல். சரி, தம்பி மட்டும் தானே வீட்டில்? யாரா இருக்கீங்க தம்பியோட? அதான் நான் வச்சுக்கிறேன். தம்பியோட யாரா இருக்கீங்க? அம்மா, அப்பா, அம்மாமா, நானு. நீங்கள் தம்பி மட்டும் தானா? தம்பி மட்டும் தான். ஓகே, தம்பியோட அம்மா அப்பா எல்லாரையும் கூப்பிட்டு கதை பண்ணாங்க. வாங்க அம்மா அப்பா வாங்க. அம்மா அப்பா வாங்கக்கா, வாங்க அண்ணன் வாங்க. ஓகே, இந்த அண்ணா தான் ஃபோட்டோவில் வைக்கிறாங்கண்ணே 2 பேரும். ஓகே, வணக்கம் அக்கா. நாங்கள் என்ன சொன்னால் அந்த வாய்ஸ் ஆஃப் பன்சான் சர்ப்ரைஸ் டெலிவரியோடாக உங்களுக்கு ஆர்டர் வந்துக்கு அந்த சர்ப்ரைஸ் பண்ணி தான் வந்து நாங்கள் உங்களுக்கு ஒரு ஆள் சர்ப்ரைஸ் பண்ணிக்கி. யாரை நினைக்கிங்க நீங்கள்? ஃபஸ்ட்டுக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஆகுது, அதை சொல்லுங்க. சரி, உங்களுக்கு சர்ப்ரைஸ் தானே, எங்களுக்கு தெரியாதானே? இது வாடகை தெரியுமா? தெரியாது. நாங்கள் சொன்னாங்க தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு வரும்போது என்ன நினைச்சிங்க? ஓட்டோலேருந்து வரும்போது அதில் இல்லை ஓட்டோ பொடியன்னு ஒரு ஆள் கூப்பிடு தான் பார்த்தேன். பொடியும் கூட வந்து நீங்கள் கடவுளே. நாங்கள் வந்துன்னு சொன்னால் ஒரு ஆள் சொன்னார் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணான், தம்பியினுடைய ஒரு பிடிச்சாள் தம்பி என்ற அவருக்கு உயிரான்னு சொன்னாங்க. அப்போ அவர் தான் தம்பிட்டு ஓகே. தம்பிட்டு கேட்போம். தம்பி யாரை நினைக்கிங்க? தாத்தா மாமா. தாத்தா மாமாமா? இல்லை, தாத்தா மாமா எங்க இருக்காங்க? வெளிநாட்டுல. வெளிநாட்டுல? எந்த நாட்டுலடாப்பா? பேர் என்ன? மாமாட பேர்? மாமாட பேர் சொல்லுங்க. மாமாட பேர் என்ன? தம்பி கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டான் போலனே. எங்கட மருமான கண்டு பயந்து போய் தானே தெரியல. மாமாட பேர் என்ன? மாமாட பேர் என்னப்பா? தேனுவா? ஓகே, உங்களோட தாத்தாட பேர்? ஐயோ ஒன்றையும் யோசிக்காதீங்க, அண்ணாக்கள் தான் நாங்கள் வந்திருக்கோம். தெரியாது. எல்லாத்தையும் முடிச்சு விட்டான்டா. சரியா தாத்தா பேர் தாத்தா சரியா எப்படிங்க? தாத்தாட தாத்தா நான் ஒருவேளை ஏன்டா 6ஆம் ஆண்டு சொன்ன மாதிரி மறந்து தானே அதையும். சரி, இப்போ நீங்கள் இப்போ 2 பேர் சொல்லிக்கிங்கன்னு 2 பேர்ல உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணி அனுப்பல யாருமே? வேற யாரு? உங்களுக்கு அம்மா அப்பா எதுவும் செய்ய மாட்டாங்களா? 6 சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. உங்களோட அப்பா இன்னைக்கு எங்கே போனவர்? உங்களை சொல்ல வேண்டிய உங்களோட அப்பா எங்கே போனவர்? இல்லையே, ஒரு இடத்த போனவர் உங்களோட அப்பா. நாங்கள் கண்டது. சரி, அப்போ உங்களோட அம்மா எங்கே போனாங்க இன்றைக்கு? யோசிங்க. எங்க? ரெண்டு இடத்த போகலையா? இல்லை. சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பண்ணிக்க மாட்டாங்களா? சரி, உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸில் பேரை சொல்லுங்க. அவன் யார் யாருண்டு? நாங்கள் அவங்கள யார் மண்ணாண்டு பார்ப்போம். அஞ்சித். என்ன? ஓகே, அஞ்சித். என்ன ஒரு ஆள் தானே ஃப்ரெண்ட்? தம்பி கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டான் அப்படியா? ஐயோ, அது கொஞ்சம் பயந்துட்டான் போல. மருமேன் உங்களை கண்டு தான் பயந்துருக்காரு. கொஞ்சம் தள்ளி போங்க நீங்க. அவர் பாவம். ஐயோ கொஞ்சம் கோச்சிட்டு போறாங்க. இங்கே பாருங்க மருமேனு, இங்கே பாருங்க தம்பி. நாங்கள் அனுப்பி ஆள் அனுப்பி அவரு பாட்டை போட ஆட போறீங்களா? அதுவே இல்லாதா? ஓகே, தம்பிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அஞ்சித், வேற இன்னொரு ஃப்ரெண்ட் கரிசரன், சனாத்து, சனாத்து, லஸ்வின், லக்ஷ்மின், லவ் பேட்மெண்டா.
என்ன ஹலோ பேர் மட்டும் சரி நீங்கள் ஃபஸ்ட்டாக சொன்ன பேர் சொல்லுங்க. அஞ்சித். அஞ்சித். ஓகே, அந்த அஞ்சித் தான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் செய்யலையா? நீங்கள் நினைச்சிங்களா அவர் செய்வாரண்டு? அவரும் செய்யல. வேறு யாரும் இல்லையா உங்களுக்கு? அத்தை, மாமி, மாமா அப்படி? இல்ல அத்தைச்சா. அத்தை பேரை சொல்லுங்க. அவங்க பண்ண மாட்டாங்களா? இல்லையா? அவங்க பண்ண மாட்டாங்களா? ஐயோ. சரி தம்பி கேக்க வெட்டுவோம். சரியா ஃபஸ்ட்டுக்கு கேக்க வெட்டி போட்டு நம்ம யாருன்னு கேட்போமா? சரி, ஓகே. இல்லை நீ கேக் எடுக்கலாம் வெட்டுவோம். ஓகே, இப்போ தம்பிக்கு நாங்கள் ஹாப்பி பர்த்டே பாடுவோம். நீங்கள் கேக் வெட்டணுமா? வெட்டுவீங்களா? ஓகே, இப்போ படிப்பேன். இல்லை தம்பி வேறு என்ன? மீருசன். மியூசிஷன். ஓகே, சரியா படிக்குமா? பாட்டு படிமா? எல்லாரும் படிங்களா? சரி, ஓகே, படிங்க. எனக்கு தெரியா, நீங்கள் படிங்க எல்லாரும். சரி, ஓகே. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் மிருஷன், ஹாப்பி பர்த்டே டு யூ. எடுங்க கேக்க. பட்டி எடுங்க, கையில் எடுங்க. பாப்பமா யாருக்கு பெஸ்ட்டாக தராண்டு? அம்மாவுக்கா அப்பா கண்டா? இல்லை இல்லை, அவங்க யாருக்குமே இல்லை. அப்போ நமக்கா? யாருக்கு இது பண்ணீங்க? யாரு இது போறீங்க? அடே நீ பக்கத்தில் 2 பேர் குனிஞ்சிட்டு இருக்கீங்கடா. கொஞ்சம் யோசிங்க. யாரு இது? யாரு இது? அங்கதான் நவாகான். யாருக்கு இது வரீங்க? அண்ணாவுக்கா? சரி மருமகன் வாங்க. மருமகனுக்கு தெரியும். மருமகனுக்கா? இவருக்கு இல்லையா? யாருக்கு இது பண்ணீங்க? அம்மா. சரி அம்மாவுடைய வாங்க. சரி, ஓகே, வாங்க. அம்மா வாங்க. அம்மா எடுத்துங்க. ஓகே. அப்பாவுக்கு. வாங்க அம்மா வாங்க. ஐயோ தம்பி சேர்த்துங்க. அப்பா சாதரம் சாப்பிடுங்க. ஓகே வாங்க அம்மா வாங்க. வாங்களே. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. அண்ணன் வாங்க. அண்ணன் வாங்க. எங்கே போகிறீங்க? வாங்க. உங்களோட வீட்டு நாங்கள் வந்து நீங்கள் ஒழிக்க தானே. ஓகே தம்பி வாப்பா. தம்பி விடியா எடுத்துங்களா? ஓகே ஓகே கொடுங்க. ஓகே அச்சா தம்பி. எப்படி எடு பாசக்காரன். இங்கே வாங்க. இங்கே வாங்க. என்னண்டு கழுவுண்டா கழும்பு. இங்கே வாடா. இங்கே வாடா. இங்கே வாடா. எடுக்கொண்டா கடுவோட. இங்கே வாங்கண்ணே. தம்பி விடையாங்களே. ஆறு அது ரிலிஜன். யாரு? ரிலிஜன். ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டா? வாங்க அக்கா வாங்க. அண்ணா அண்ணா என்ன வாங்க. தம்பி வாப்பா. அவன் கடுமா நம்மளோட எடுவ எடுக்கண்டா கடை பண்ணுவியா? ஐயோ கொஞ்சம் குனிங்க. தம்பி கட்டுது இல்லை. நீங்க ஒரு அதிதி இருங்களேன். தம்பிக்கு ஒரு அதுங்க. தம்பி வந்து யார் யார் இந்த உறவினர்னு சொல்லணும் அண்ணாங்களுக்கு வீடியோவில் போய். ஆமாம். இங்கே வந்தார்கள் யார் யாருன்னு சொல்லணும். இவங்க யாரு? அக்கா. இவங்க அக்கா. அங்கே அழைக்கிறாங்க. அக்கா. அது அப்பா. இவர் இந்த படியன். அண்ணா. அடே கடுவடு உட்கார கொஞ்சம் வாங்கடா. கொஞ்சமா கொஞ்சம் விரகதிகள் வாங்கினேன். விரகதிகள் வாங்கினேன். சரி வாங்கலாம். இங்கே வாங்க. இவர் யார் உங்களுக்கு? இவர் யாருடா? இந்த படியான பேர் மியூசிஷன் யார் உங்களுக்கு? தம்பி. தம்பியா? இப்போ நீங்கள் அண்ணனா? ஆனால் இதில் யார் வீரமா இருக்கியா? எத்தனை வயசு உங்களுக்கு? 9 வயசு. என்னடா இவன் 9 வயசா? தம்பி 6 வயசு. சரி இவர் ஃப்ரெண்டா இல்லை சொந்தம் அப்படியா? சரி இவர் எப்படி? இவரை பற்றி சொல்லுங்க உங்களுக்கு கொஞ்சம். எனக்கு தெரியாது. இப்போ சொன்ன கடுமாலண்டு. என்னடா கடுமாலன்ற? கடுமாலன்னு என்ன கொஞ்சம் ஆள் கடுமாடியா இருமல என்ன சண்டியமல நாள் அடிப்பானா? அவன் தான் எனக்கு அடிப்பேன். பரவாயில்ல ஒத்த கையில் சொல்லித்தான். சரி தம்பி வந்து எது சொல்லி தம்பி வந்து எங்கள்கிட்ட வீடியோ நிறைய பேர் பார்க்குறோங்க நீ அவங்களுக்காக ஒரு பாட்டு படிச்சு காட்டுங்க. சரியா? என்ன பாட்டு? நீங்கள் எது வேணும் நம்ம படிக்கலாம். சினிமா பாட்டு படிக்கலாம். உங்களோட ஸ்கூலில் வைக்கிற பாட்டு படிக்கலாம். அதுக்கு சொல்கிறேன் மதியா. ஐயோ சரி சரி சொல்லுங்க விளங்கே இல்லை. நீங்கள் படிங்க. நீங்க எதுங்களா படிங்களா? இப்போ சொல்லுங்க ராஜ்யத்தை. இந்த பாட்டுன்னு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹிப் தருவான் நாங்கள். சரியா? உண்மையாக தான் பொய் இல்லை. கொஞ்சம் வார்த்தை இருக்குது. சரி கொஞ்சம் பாட்டு படித்தாலும் நாங்கள் இதெல்லாம் நீங்கள் படித்தா ஹிப் தருவண்ணா. ஹபி வீட்டு பாட்டு படி. சரி படிங்க. ஹபி பர்த்டே படி செய்யடா. அது இப்போ வேற 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 ஸ்கூல்ல சொல்லி தந்த அப்படி இவர் பாட்டு படிச்சாலும் அவருக்கு ஹிப்டன் விடுப்போம். இல்லாட்டி நான் கொண்டு போகும்போது சொல்லுங்க. சரி இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். சரி இவன் தார இல்லையுமா உனக்கு பாதி தருவான். தம்பி சொல்லுங்க பாப்பா என்ன பாட்டு படிப்பீங்க? தெரியாத பாட்டு. சரி ஒரு கதை சொல்லுங்க. ஓகே பாட்டு தெரியாத கதை சொல்லுங்க. எங்கள்கிட்ட வீடியோ பார்க்குற குட்டீஸுக்கு ஒரு சின்ன கதை சொல்லுங்க. குட்டி கதை உண்டு சொன்னா கிப்டா. ஒரு ஊர்ல ஒரு ஊர்ல
ஒரு நரி இருந்துச்சான். ஓகே. அந்த நரி ஆ அந்த காட்டுக்குள்ள இருந்துச்சான். கடவுளையா? காட்டுக்குள்ள காட்டுக்குள்ள தண்ணி ஊற்றிட்டியோல சிங்கம் வந்து ஆ திரத்தி விட்டு அது தண்ணி குடிச்சியான். ஆ தண்ணி குடிச்ச பிறகு அது வம்பு கிழத்தியான். வம்பு கிழத்திக்காரனே. ஆ சரி, சண்டை விளாக்கள். ஆ சொல்லுங்க. சண்டை இழுத்து சண்டை போட்டுன்னு அந்த நரி இறந்து போயிட்டான். இறந்து போயிட்டு நிறைய இருந்து வைதா. சிங்கம் சாகடிச்சு போட்டேனே. ஆ வேற அவ்வளோதானா? ஓ அவ்வளோதான். என்னன்னு சொன்னா நம்ம குட்டிக்கே தானே கேட்ட. அவர் அப்ப சொல்லி இது முடிச்சிட்டாரு. பெரிய சொல்லலாமா இந்த கதையை? விஷயத்துல தெரியும். சரி ஓகே தம்பி வச்சு கிளா பண்ணுங்க. Clap பண்ணுங்க, okay. எல்லாம் கேட்டுங்க. என்னன்னு சொன்னா நாங்க சொன்ன உடனே அண்ணாக்களுக்கு ஒரு கவிதை சொன்னீங்களே, அதுக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் தரோம். இன்னொன்று இருக்கு. இவர் ஏதோ காதுக்குள்ள சொன்னது என்ன சொன்னீங்க? இவரு என்ன பாட்டு? கடுமா 2 பேர். சரி அந்த பாட்டு சொல்லுங்க. என்ன பாட்டு நீங்க சொல்லுங்க? படிக்காம ஒரு பாட்டு. புஷ்பா புஷ்பா அந்த பாட்டு புஷ்பா. அப்படி எடுவே என்ன பாடுறது? புஷ்பா புஷ்பா நீ தெரியுமா அந்த பாட்டு? தெரியாது. எப்படி புஷ்பா அப்படி செஞ்சு எடுங்க அப்படி. செஞ்சாடுங்க. இப்போ செஞ்சாடுங்க. செஞ்சு எடுங்களே. புஷ்பாண்ட இந்த படம் மாதிரி எதுவும் காட்டுங்க அதுகளா? படம் படமா? எனக்கு தெரியாத, நான் பார்க்கல. சரி தம்பிக்கு அந்த கிஃப்ட் ஓ, கொடுப்போம். சரி இவர் சொன்னபடி அவருக்கு கிஃப்ட் கொடுக்கணுமா? இல்ல நீ சாக்லேட் கொடுப்போம். தம்பிக்கு நாங்க சாக்லேட் உங்களுக்கு பிடிக்குமா ரொம்ப சாக்லேட்? இன்னும் பிடிக்குமா? பிடிக்குமா? இதையும் உங்களுக்கு ஒரு ஆள் தான் அனுப்பிக்கிறேன் சாக்லேட். ஓகே, இது அம்மாட்ட கொடுங்க உண்டு. அதான் கேட்கவே. சரி வாங்க நீங்க எல்லாரும். சரி தம்பி இப்பயா சொல்லுங்க, இந்த கிஃப்ட்லாம் யார் சந்திப்பாங்க? நாங்கள் யோசிக்க டைம் தந்தாங்க நீ. தாத்தாவும் மாமாவும் ஐயோ தாத்தா மாமா இல்லையேடா. வேற அவங்க 2 பேரும் மட்டும்தான். இல்ல இல்ல இதே அப்படி யாரும் இது பேர் என்ன? பேரை சொல்லுங்க. தேனு மாமா. தேனு மாமா. இல்ல. வேற ம். தாத்தா பேரு தம்பிக்கு தாத்தாட பேரை கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன். ஐயோ என்ன பேர்? தேவனா பாஸ்கரனா? என்ன பேர்? 2 தாத்தா இருக்கீங்களா தம்பிக்கு? அப்படியா? ஒரு தாத்தா. ஆனா இவங்க 2 பேர்ல யாருமே உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணது அனுப்பல. ஓ அதானே. யார் செஞ்சிருப்பாங்க? தாத்தா மாமா. இல்லையே. அப்ப உங்களுக்கு அம்மா செஞ்சிருக்க மாட்டாங்களா? சரி அப்ப இந்த இருக்கிறவங்க யாரு? இந்த கை கடிக்கிறவங்க யாரு? கை கடாங்க காட்டேன். அவங்க யாரு? அது இந்த கை கை கடிக்கிறவங்க கட்டிருக்காங்க. இவங்க அது ஆறு இவங்க. இந்த பிள்ளைங்க பக்கத்துல இருக்கிறார். அவங்க செஞ்சல. அவங்க செஞ்ச இல்லையா? அவங்க யார் உங்களுக்கு? அம்மாவா? அம்மம்மாவா? பாத்தீங்களா? அடே அம்மா உனக்கு நீ அவசரத்துக்கு காசு கிட்ட உங்களோட அம்மா அடிச்சாலும் நீ பிடிக்க கூடாது. நீங்க இவங்க அம்மா படிக்க சொல்லி அடிச்சா பிடிக்க கூடாது. நீ சரிண்டா அப்படி சொல்ற? நீங்க இப்ப அடிச்சு சொல்றீங்களா? அவங்க ஒத்துழைமை செய்யலையா? இல்ல நீங்க இப்ப தேனு பாஸ்கர் சொல்றீங்க. அதுல 6 செஞ்சிருப்பாங்க. ஆனா 3 பேர்ல ஒத்துழைமை இல்ல. கன்ஃபார்மா 6 சொல்றீங்க. தாத்தாவும் மாமாங்க இல்ல 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 2 பேர் பண்ணல. இந்த குழப்படிக்க இல்ல இல்ல நாங்க என்ன குழப்பம்? என்னடா இது? இல்ல நாங்க குழப்ப கூட என்ன சொன்னா தந்தாங்கள பேரை சொன்னது என்ன? அவங்க எங்களுக்கு காசு வந்து செய்ய சொல்லிக்காங்க. சரியான பேர் சொல்லணும். நீங்க யாருன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா? சரி இன்னொரு ஃப்ரேம் ஒன்று தரேன், ஃபோட்டோ ஃப்ரேம். அதில் கண்டுபிடிங்க யார் இருந்தீங்க. ஓகேயா? சரி எடுத்து வரட்டா நீ. சரி இந்தா இதை பிரிச்சு பாருங்களா. என்ன பிரிங்க சரிங்களா? ஆனா நீங்க சரியா சொல்லாட்டினா கொண்டு வருமாக்கா? சரியா சொல்ல அப்படி கொண்டு வரும். அந்த சாக்லேட் உள்ள கொண்டு வரலே, அது எங்கட ஓட்டோ கிட்ட வைங்களா வழியில எடுத்து. இவ்வளவு கஷ்டப்பட்டு இவருக்கு ஒரு ஆள் செஞ்சிருக்காரு. ஆனா சொல்றாரு இல்லையா? மற்ற பக்கம் மாறி பிடிங்களா தலைகளா இருக்கி. பிடிங்க இப்படி இல்லைங்க, இதை கலண்டுங்க. விடுங்க விடுங்க. ரைட். அப்போ இதே விடுங்க. மிக்கியை நீங்க கஷ்டப்படுத்தி போட்டீங்க. பாருங்க சோத்துல நிக்காரு. சி மிக்கியை கஷ்டப்படுத்தி போட்டீங்க. ஆறாது புஷ்பாண்டா ஃப்ளவரா? ஆறாது அவன் இங்க வர எடுவே வந்து இங்க வந்து வேற எடுவே. ஓகே ஆறு அடிலாம் இது ஆறு முடியண்டா. யார் முடியாது? எங்க இல்லை இது அடுங்க ஆறால் இது ஆறாது இல்லையாக்கா? இவராது இல்லை இவராது இல்லை இல்ல ஏதோ கொஞ்சம் அந்த பொடி கொஞ்சம் வடி அடிக்கிற மாதிரி. நீங்க வடிவில்லாம இருக்கீங்க. யார் இது? இல்ல 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 அண்ணா போல அடுங்க. ஐயோ டேய் போட்டோ மாறி கொண்டு வந்துட்டோம். ஓமாடா போட்டோ மாறி கொண்டு தண்டா. சரி சரி வச்சுக்கோ. என்னடா தம்பியா போட்டோ மாறி கொண்டு தமேடா? இந்த போட்டோ சின்ன வயசுல படிக்கல. சின்ன வடி படி கொடுப்பியா?
அப்ப அந்த போட்டோங்கடா இல்ல இல்ல இது மாறிது போட்டு நான் கொண்டு வரும் தெரியும் மாறிது இல்ல இல்ல மாறிது இது மாறல இல்ல இல்ல மாறிது மாறிதுடா தம்பி. சரி உங்களோட பேர் என்ன ஓகே உங்களோட பேர் என்ன இதுல என்னன்றீங்க நீர் சொன்னிட்டு போட்டுருக்கீங்க இல்ல இல்ல சொன்னது இல்ல இதுல இதுல 2 பேர் போட்டியே மிதுவண்டு மிதுண்டு இருக்கு இதுல அப்ப எம் இருக்கு அது 2 பேர் மிதுதானே எந்த பேருக்கு எம் வரும் உங்களுக்கு வருமா ஐயோ இவனை எண்ட சின்ன வயசு என்னடா நீங்க மாறி கொண்டு வந்துட்டோம் பிரேம் இவனால பாத்தீங்களா நான் இவனோட சொல்ல கொண்டு வரேன் நான் கொண்டு வரேன் விடுங்களேன் இல்ல 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 இது கடையில யாரும் மிஸ் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன் பொடியும் கண்டுபிடிச்சான் போல சரி யாரு இது நீங்கண்ணா நானு சரி இந்த போட்டோலாம் யாருக்கு அனுப்புனீங்க இந்த போட்டோலாம் யாருக்கு அனுப்புனீங்க சரி யார் ஒரு ஆளுக்கு அனுப்பிங்கயானே அது சொல்லுங்க பாப்போம் ஆனா கண்டுபிடிக்கணுமா அனுப்புனால் பாவம் சரி இப்போ சொல்லுங்க இது யாரு உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண அனுப்பிடுவாங்க சொல்லுங்க தாத்தா இல்ல தாத்தாவா இல்லையே அப்படின்னு ஏன் தாத்தா அவ்வளோ ஆணித்தரமா சொல்றீங்க சொல்லுங்க அவரு அதை நம்ம செய்யறவங்க பிள்ளைங்கள மாமாவும் தாத்தாவும் தாத்தா எல்லா நாளும் செய்யறவங்க அவங்க ரொம்ப பாசமா தம்பில கடவுளே எங்க இருக்காங்க ஓ தாத்தா எங்க இருக்கியா சொல்லுங்க வெளிநாட்டுல எந்த நாட்டுல இருக்கீங்க ஆ எந்த நாட்டுல இருக்கீங்க வெளிநாட்டுல இருக்க எந்த வெளிநாடு கட்டார் கட்டார்ல இருக்காங்க 2 பேரும் கட்டார் தானா ஓகே தம்பிக்கு பிடிக்குமா அவங்களே போ சரி இவங்க 2 பேர்ல யாருன்னு இருக்கும் சூடா சொல்லுங்க ஓகே 2 பேர் எல்லாரும் உங்களுக்கு பண்ணிருப்பாங்க 2 பேரும் பண்ணல யார் பண்ணிருப்பாங்க ஒரு 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 இடையில சொல்லுங்க யாரு ரெண்டு பேரும் தான் நீங்க குழப்பம் 2 பேரும் இல்ல நான் உங்களை சரியா தான் சொல்லுவேன் தாத்தாவோட பேர் என்ன பாஸ்கர் 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 இல்லையே இல்ல பாஸ்கர் இல்ல அப்படி இல்லையே தேவட் அதான் தேவன் சொன்னா ரெண்டு ஒரு ஆள் பேர் தானா 2 நாள் நம்மள நல்ல பேர் ஆனா அது உங்க தாத்தாவோட பேர் அப்ப கன்ஃபார்மா வருதானா எப்படி சொல்றீங்க தாத்தா கன்ஃபார்ம் பண்ணா ஓகே அவர் தினமும் செய்யறவர் சரி நேரம் போன செஞ்சவரா சர்ப்ரைஸ் ஓ போன செஞ்சவங்களா பாதியில போன செய்யல தம்பிக்கு ஆனா ஆ உடுப்புக்கெல்லாம் எல்லாத்துக்கும் அவர் சரி நேற்று சித்திரை வந்ததானே தாத்தா உடுப்பு தந்தவரா என்ன உடுப்பு தந்தவரு இந்த உடுப்பு இன்னொன்று உடுப்பு எத்தனை உடுப்பு 4 உடுப்பு எடுத்தோம் 4 உடுப்பா எங்கட தம்பிக்கு உடுப்பு தான் உண்டா சாரியா இன்னைக்கு எடுத்து உடுப்பு உண்டு சாரியா ரெண்டு கிடைக்கலையே இன்னைக்கு எடுக்கலையா ஓகே நீங்க இவ்வளவு சொல்றபடியா நம்ம சொல்லுவோம் தம்பிக்கு கன்ஃபார்மா யாரு கன்ஃபார்ம் அப்பப்பாவா சரி சரி அக்காக்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம் உங்களுக்கு சத்தியமா தெரியாதானே சர்ப்ரைஸ் பண்ண போறாங்க சரி நீங்க சொல்லுங்க யாரா இருக்கீங்க சரி பேர் நீங்க அப்பா அப்பா தான் தம்பிங்க அப்ப தாத்தாவும் மாமாவும் இல்ல ஒரு ஆள் ஃபெஸ்டிவ் சொன்னார் தாத்தா ஓகே தம்பி சொன்ன மாதிரி கரெக்ட் உங்களோட தாத்தா தான் செஞ்சவர் அக்கா வாங்க தாத்தான்னா உங்களோட அப்பா உங்களோட அப்பா ரொம்ப பிடிக்கும் போலையா எவ்வளோ காலம் வெளிநாடு அவரு போய் 10 வருஷத்துக்கிட்ட ஐயோ 10 வருஷம் என்ன ஆனால் சொல்லியிருந்தாரு உங்களோட பேர் தேவதர்ஷினியா ஓகே தேவதர்ஷினி மகளாம் தம்பியில பேர் மியூர்ஷனாம் நல்லபடியாக சர்ப்ரைஸ் பண்ணட்டாம உங்களுக்கு சந்தோஷமாக்கா நினைச்சினீங்களா நாங்க நினைக்கல எதிர்பார்க்கல அப்படி வருவாரண்டு வேற எதிர்பார்த்திருந்தேன் நாங்க அப்போ ஒரு உண்டு வந்துருவோம் ஐயோ சரி என்னடி சொன்னவர் வருவாராண்டு சரி நீங்க ஒன்றே யோசிக்கானுக்கா அப்பா கூடி சீக்கிரம் வருவாரு தம்பிக்காக தானே போய்க்கார் அப்பா வெளிநாட்டுக்கு தாத்தா அதாவது உங்களோட அப்பா அம்மா அப்பா ஓகே அவர் சொல்லியிருந்தார் எப்படின்னு சொன்னா மகளில் சரியான பாசமாம் பேரனை ரொம்ப பிடிக்குமா சரி அப்பாவுக்கு நீங்க என்ன சொல்ல வருவீங்க இந்த இடத்து ரொம்ப தேங்க்ஸ் அவர் செஞ்சதுக்கு அவரோட விருப்பம் விரும்பும் அப்பா மிஸ் பண்ணல நீங்க மிஸ் பண்ற 10 வருஷம் வாரத்துக்கு தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் எதிர்பார்த்துங்களா அப்ப நாங்க எதிர்பார்க்காம அப்படி ஒரு சர்ப்ரைஸ் செஞ்சிருக்கீங்க அதான் அப்ப நாங்க ஃபெஸ்ட்டுக்கு வந்தீங்க 2வது எங்கட சர்ப்ரைஸ் பண்ண வருவார் அவரு அதே சொல்றேன் வேணாடிலாம் அனுப்பி அது சொல்லல எங்கட மருமகன் ஆகிருக்கலாம் இந்த வந்திருக்கலாம் நீங்க ஏன் பார்க்கணும் நல்லா நீ எங்களோட ஓட்டோக்கு பின்னாடி நிக்கலாம் ஒருக்கா பாருங்க ஆகும் சரி இவ்வளவு சொல்றபடியா இருக்கா பாருங்க இல்ல சொன்னவரே வாரண்டி சரி உங்களோட தாத்தா சரி உங்களோட மாமா படத்தை வந்து என்ன செய்வீங்க நாளைக்கு வருவாராமா வரல ஓகே இதையும் சொல்றாங்க உண்மையிலேயே உங்களோட அப்பா பாத்தீங்கன்னா சொன்னா எங்களோட ஓட்டோவுக்கு பின்னால இல்ல தெரியுமா ஓகே அவர் மரலக்கா உண்மையில சந்தோஷமாக்கா அப்பா ரொம்ப மிஸ் பண்றீங்க இவ்வளவு சரி ஓகே அங்கள் தேவனங்கள் நீங்க ஹெதியா வாங்க உங்க வீட்டை எல்லாரும் மிஸ் பண்றாங்க உங்களோட குட்டி தம்பி உங்களோட மகள் எல்லாம் மிஸ் பண்றாங்க கூடிய சீக்கிரம் எங்களோட நாட்டுக்கு வாங்க ஓகே நீங்க சொல்லுங்க அப்போ அம்மா அப்பா கூப்பிடுங்க உங்களோட தாத்தாவை கெதியா வரணும்னு சொல்லி கெதியா தாத்தா ஆடும் லவ் யூ சொல்லுங்க தாத்தாவுக்கு லவ் யூ தாத்தா லவ் யூ தாத்தா ரொம்ப மிஸ் யூ சொல்லுங்க மிஸ் யூ தாத்தா தேங்க் யூ தாத்தா தாத்தாவுக்கு கிஸ் 2 கொடுங்க ஆகும் கையில் பிளங்கிஸ் கொடுங்க ஆகும்
இல்லை பிள்ளைங்க கொடுங்க இன்னொன்று சரி ஓகே தம்பி தாத்தா இதெல்லாம் செஞ்சதுக்கு என்ன சொல்கிறீங்க? தேங்க்யூ தாத்தா. தேங்க்யூ மட்டும்தானா? தேங்க்யூ. எங்களுக்குலாம்டா ஒன்றுமே செய்யலடா, உங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு ஒரு தேங்க்ஸ் தான் வேற என்ன சொல்கிறேன். தேங்க்யூ வெல்கம் தாத்தா. சரி என்னடா நாங்களும் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். எங்களோட சர்ப்ரைஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? நல்லா இருந்தது. எப்படி இருந்தா? ஃபன்னியாக இருந்தா? பண்ணா இருந்தது. சரி உங்களோட